வந்தவங்க இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அம்மா ஜெகன் இங்கிலீஷ் பேசுறான். பசிக்குது, டீ வாங்கியாவது கொடுங்கடா. வயிறுலாம் கத்துதுக்குறோம்னு ஏமா முடியல. இதுக்கு நான் லைவ்ல சீக்கிரம் முடிச்சிடுறேன். நீங்க எப்படி பாப்பீங்க? பெருமைக்காக வரல, சரியா? இஸ் நாட் பெருமை, இது வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு. இது எல்லாமே ஆர்டர்ஸ் பெண்டிங்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்த ஆர்டர்ஸ். ஹானஸ்ட்லி we are talking. உண்மையிலுமே இன்னைக்கு வந்த ஆர்டர்ஸ். இன்னும் நான் இதெல்லாம் பேட்ச் போயிடுச்சு. இங்க பாருங்க, இதெல்லாத்தையும் காட்டுறா. பேக்கிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வந்து எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால இதெல்லாம் வச்சுட்டேன். எந்த சாரீஸ் ஓடுறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்த ஆர்டர்ஸ் இது என்னடா நம்ம கொடுத்தோம்? எக்ஸ்பிரஸ் தானே இதோட இது எக்ஸ்பிரஸ் தானே கொடுத்தோம். ஆமா இதுதான். ஆமாடா, ஆமாங்க. பிராங்க் பண்ணுங்க. இந்த சாரி 999 வெப்சைட்ல ஆர்டர் பண்ணாலும் 999 தான், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணாலும் 999 தான். 999. இந்த சாரிக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ். இவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க தான் இப்ப பீக்ல நிக்கிறாங்க. எனக்கு அப்படியே உள்ள பக்கு 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 இருக்குன்னு இதை நினைச்சாலே ஹார்ட் பீட் அடிக்குது. 15 பேர்கிட்ட கொடுத்துருக்கேங்க ப்ரொடக்ஷனுக்கு மட்டும். ஹாஃப் சாரியும் ஆர்டர்ஸ், சாரியும் ஆர்டர். அது இல்லாம இந்த சாரி, இந்த சாரி, இது மெயினா எனக்கு இப்ப ஆர்டர் வந்துட்டு இருக்கிறது வந்து இதுங்க தான் இப்ப எனக்கு வந்துட்டு இருக்கு. ஐயோ இதெல்லாம் கழிச்சுட்டு உங்க கொரியர் ப்ளஸ் பண்ண இதெல்லாம் பெண்டிங். இதெல்லாம் பெண்டிங் வச்சிருக்குது. என்ன எனக்கே தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். சிஸ்டத்துல எல்லாம் இருக்கு. அவங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்காக இவங்க வந்து இதெல்லாம் அப்படி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் ஆகிற போகுது. இதெல்லாம் வந்துட்டு இன்னையோட ஆர்டர்ல நான் அனுப்ப முடியாம வச்சிருக்க ஆர்டர்ஸ். ஹியூஜ் சப்போர்ட் பண்றீங்க. ஐம் ஸோ வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் வீடியோவே போடல. ஒரு வாரத்துக்கு தேவையான வீடியோலாம் மொத்தமா எடுத்துட்டோம் நாங்க. ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லா பிள்ளைங்கனால பேக்கிங் பண்றது கொஞ்சம் ரிஸ்கா இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கிங்லாம் நம்மளாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வீடியோ முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். உண்மையா சொல்லணும்னா கொஞ்சம் பயமா இருக்குது. இந்த குர்த்திலாம் வந்து ப்ரொடக்ஷன் வருங்க. இந்த குர்த்தி எவ்வளோ ஆர்டர்ஸ் தெரியுமா? இந்த குர்த்தி வேணுமா? சைஸ் தெரியுதாடா? ஃபுல்லா குர்த்தி தெரியுதா? என்னோட பிராண்ட் நேம்ல இருந்தே போகுது. குர்த்திஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி சூப்பர் ஆர்டருங்க. எப்பயோ போட்ட வீடியோ இது. நல்ல ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து பெரிய கோயில் குர்த்தி இருக்குல்ல, இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் வந்து திட்டிட்டு இருந்தால, இந்த குர்த்திக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். அதோட துப்பட்டா தான் அது. அதே மாதிரி இதுவுமே நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா காமிச்ச இந்த இதோட இந்த 4 ஐட்டம் இருக்குல்ல, அதோட ஆர்டர்ஸ் தான் இது. இதுல எப்படி குறைஞ்சது வந்து ஒரு 200 பார்சலுக்கு மேலேயாவது இருக்கும். இன்னும் வெப்சைட்ல ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. தயவு பண்ணி சொல்றேன், தயவு பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 7 days ஆகுது சாரீஸ்க்கு எடுக்கும், நார்மல் சாரீஸ்க்கு. இதுவே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை டிலே ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா பசங்க வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. செட்டிநாடு காட்டன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டைம் எடுக்கும். மேபி இன்னும் ஒரு 2 daysக்கு அப்புறம் வர ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தீபாவளிக்கு அப்புறம் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு. ஓப்பனாவே நான் சொல்லிடுறேன். ஏன் சொல்லல நீங்க யாரும் சொல்லக்கூடாது. தயவு பண்ணி இந்த லைவை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹாஃப் சாரீஸுமே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு தீபாவளியோட 1 week முன்னாடி எல்லாமே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா நாங்கள் உங்கள்கிட்ட ஆர்டர் எடுக்கும் போதே சொல்லிடுவோம். பட் இப்போ வர ஆர்டர்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. காலையிலேருந்து வந்து பேக்கிங் ஒர்க்கு தாங்க போயிட்டு இருக்கு. வேற எந்த வேலையுமே பார்க்கல. இவன் வந்து ஊர் சுத்திட்டு வந்துட்டு இருக்கான், அதனால அவனுக்கு எதுவும் தெரியாது. இப்படியே பாக்குறான். உண்மையுமே பசிக்குது, வயிறு குறும்புன்னு கத்திட்டே இருக்கு. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கடைக்கு வந்துட்டு ஏமாந்து போறாங்க. இந்த சாரி கேட்டு வந்து இந்த சாரிலாம் வந்து போயிடுச்சுங்க. எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஆனா வருது, மறுபடியும் வருது. இங்கடா இது பட்டர்ஃப்ளை. இன்னும் இந்த சாரி நான் வீடியோவே போடல, நான் கட்டியே போடல. இதுல வந்து இதுல பிங்க் அண்ட் ஒயிட் பிளான் பண்ணிருக்கேன். எங்கடா அந்த பட்டர்ஃப்ளை ஒன்று இருந்துச்சு? அது வெளிய இருக்கும். பட்டர்ஃப்ளை சுத்திட்டு எங்க இருக்குது? இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, இந்த பட்டர்ஃப்ளை. ஓ, இந்த பட்டர்ஃப்ளை சொன்னீங்களா? இது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இருந்ததெல்லாம் போச்சு. 1 பார்சல் வந்து நார்த்ல இருந்து 2 பார்சல் வந்துட்டு இருக்கு. அந்த வேல இருக்கு, நான் டிஸ்பேச் கொடுத்துறேன். ஸோ நான் மெயினா சொன்னது என்னன்னா, இந்த 3 சாரிக்கும் இந்த 4 சாரிக்கும் இதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் வெறும் 999 கொடுத்துட்டு இருக்கேன். 699 கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர் குவாலிட்டி. இந்த சாரிலாம் ரொம்பவே அழகா இருந்தது. இந்த சாரி நான் கட்டின நேற்று எங்க அண்ணன் நினைச்ச ஒரு சாஸ். நாங்கள் நேற்று வீடியோ எடுத்துட்டோம்.
நான் உண்மையாலுமே சொல்றேன், நான் அடிக்கலைங்க. நான் அந்த பாட்டு கேட்டோன்னே என்ன மீது அழுக வந்துருச்சா, உடனே என்ன சசிகா திரண்டுட்டாங்க. அக்கா வீடியோ போட்டுருங்கக்கா, அண்ணன் பாப்பாருலக்கா, உங்களை பார்க்க வருவார்லக்கா அப்படின்னு. அவன் இங்க வரப்போறான், நான் வரமாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆசைக்காக அந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த சாரி கட்டிங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப நன்றிங்க. இன்னுமே ஆர்டர்ஸ் வந்து வெப்சைட்ல எடுத்துகிட்டே இருக்கோம். வெப்சைட்ல வந்துட்டு ஒரு சில ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அதர் கண்ட்ரிக்கு ஏதாவது அனுப்புறது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா வெப்சைட்ல வந்துட்டு மேலேயே வந்து நம்மளோட டீட்டெயில் வந்து ஸ்க்ரோல் ஆகுது, மொபைல் நம்பரு. அதை வந்து இந்த ஜெகன் ஒருத்தன் கடையில் இருக்கேன், அவன் தான் ஹேண்டில் பண்றான். அவனை நீங்க முடிஞ்ச அளவுக்கு வச்சு செய்யலாம். மெசேஜ்ல அவன் ரிப்ளை பண்ணலன்னா கத்துங்க. சசிகா சொல்லியிருக்காங்க, நீ ஏன் ஒழுங்கா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் முடக்கப்படும். எல்லாமே டைரக்ட் த்ரூ வெப்சைட் மூலமா தான் நம்ம பண்ண போறோம். பிகாஸ் எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ரொஃபஷனலா நம்ம கொண்டு வர போறோம். ஏன்னா வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் வந்துட்டு எங்களால கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். இன்னொன்னு நம்ம அந்த மெத்தட்ஸே வந்து மாத்தி நம்ம பண்ணலாம். அடுத்தடுத்து நம்ம அப்படியே அப்டேட் பண்ணிட்டே போகணும்ல. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு www.sasifashionpalace.in நம்மளோட டொமைன் இருக்கு, வெப்சைட் டொமைனு. ஸோ அதுல போய் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இனிமே சாரீஸ். பட் இப்போ ஆர்டர்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கும். ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் அப்படி லிட்டில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவன் என்னோட காஸ்மெட்டிக்ஸ் நிறைய என்கொயரி வந்துட்டே இருக்கு. சாரி, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன் நான். சீக்கிரமே நீங்க ஆசைப்பட்டபடி எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க. நாங்க எது வந்து உங்களுக்கு லேட்டா நாங்க அனுப்புறோமோ அதை நாங்க உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். ஓய், ஒரு பொண்ணு வெளில வந்து நிக்கிறா பாரு, ஹேண்டில் பண்ணு. ஸோ வந்துட்டு இல்லாத நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம், இருக்கிறத அப்பவே டிஸ்பாச் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி ரிசீவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம்ல கொரியர் வந்து என்ன டிஃபால்ட் ஆகும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் வந்துட்டு கொரியர் வந்து எல்லாமே வந்து எல்லா சைடுமே கொஞ்சம் இஷ்யூவா தான் இருக்கும். சம்டைம்ஸ் டிலே ஆக போகும். தயவு பண்ணி ஃபோன் கால் பிக்கப் பண்ணுங்க. ஃபோன் கால் பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? ஏன்னா நீங்க ஒருவேளை நீங்க ஃபோன் பண்ணி நீங்க எடுக்கலாட்டியும் மறுபடியும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி என்னன்னு டீட்டெயில் கேளுங்க, சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். என்ன சொல்றேன்னா, தீபாவளிக்கு நான் நிறைய பிளான் பண்ணேன். பட் பெருசா என்னால வீடியோ போட முடியல. ஹெல்த்தியாவுமே கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிட்டே போறதுனால கொஞ்சம் பல்கா எடுத்து வச்சுட்டு டே பை டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்றேன். பழைய சாரீஸ் எல்லாமே வந்து மறுபடியும் ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் நிறைய. அது எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம், காம்போ ஆஃபர் கொடுக்க போறேன். அதுவும் என்ன சாரி அப்படின்னா, ஒரு சூப்பரான சில்க் சாரி வந்து நான் காம்போ ஆஃபர் கொடுக்க போறேன். ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஜின்ஸ் சாரிக்கு கொடுக்க போறேன். அதாவது இந்த சாரி 999 அப்படின்னா, இதே பாப்கார்ன்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 599 699 கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல், சூப்பரான ஸ்டோன் ஒர்க் சாரி. ஸோ அதனால நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, இந்த சாரி தான் எங்களுக்கு வந்து 599 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. நோ ப்ராப்ளம், நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாத் ஆர் டோட்டல் டிஃப்ரெண்ட். அது வந்து பாப்கார்ன் மெட்டீரியல்ல வரும். ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு கிளாத் டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து சூப்பரான ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி கிளாத்ல வந்து நான் இன்னுமே கிராண்டான குர்த்திஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் தீபாவளி. ஏன்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்க அத்தனை குர்த்தியுமே நான் போடவே கிடையாது. பிகாஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் எனக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு, பயங்கர டிமாண்டா இருக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு நான் வெப்சைட்லயுமே மென்ஷன் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் தான் இனிமேல் உங்களுக்கு வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி அப்படி மென்ஷன் பண்ணலான் இருக்கேன். ஒரு சிலது மட்டும் நான் போடுவேன், சரிங்களா? ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப பேசினு வச்சுங்களா, லைவ் அப்புறம் ரொம்ப ரீச் ஆகாது, சரியா? பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து அண்ணா கூட சேர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னீங்க. அதிலே ஒரு பொண்ணு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா, கொம்பன் படத்தில் உள்ள அந்த சாங் பண்ணுங்கக்கா, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக எனக்கு பண்ணியிருந்தேன் நான். தேங்க்யூ ஸோ மச். காமெடி பண்ணுறோம் நிறையா, சரிங்களா? காமெடி நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களுக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தீபாவளிக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ மணி என்ன ஆகுதுடா, அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நான் சப்போர்ட் பண்ணுங்க, அப்லோட்